அன்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழ் திரையுலகின் பல சாதனைகள் படைத்த என் ஆருயிர் சகோதரர், இயக்குனர், தயாரிப்பாளர், திரையரங்க உரிமையாளர், சிறந்த விநியோகஸ்தர் என்று பன்முகம் கொண்ட என்னுடைய ஆருயிர் நண்பர் KR அவர்களே, என் அருமை தம்பி நடிகர், தயாரிப்பாளர் PL தேனப்பன் அவர்களே, பல வெற்றி படங்களை தந்த என் ஆருயிர் சகோதரர் உதயகுமார் அவர்களே, பேரரசு அவர்களே, மிகச்சிறந்த கவிஞர் என் அருமை தம்பி ஸ்நேகன் அவர்களே, மற்றும் இந்த படத்திலே பங்கு பெற்றிருக்கிற கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரையும் நான் வரவேற்று வாழ்த்துகிறேன். இது என்னுடைய சொந்த படம் மாதிரி. என்னுடைய மட்டும் KR, தேனப்ப எல்லாருமே மேடையில் இருக்க அத்தனை பேரும் நீங்களும் அந்த சொந்தத்தோடு தான் வந்து வாழ்த்த வந்திருக்கீங்க. ஆதிராஜன் இயக்குனர், ராயல் பாபு தயாரிப்பாளர். ஆதிராஜன் நீண்ட நெடுங்காலமாக என்னுடைய தம்பியாகவே உடன் வருபவர். மாலை முரசு என்ற பத்திரிகையில் நிருபராக பணியாற்றி பல புரட்சிகள் செய்தவர். நான் 2-3 முறை ஜெயிலுக்கு போகிறதுக்கு அவர் ஒரு காரணம். பிரச்சனை ஏதாவது ஒன்று எழுதி விட்டுருவார். பர்மா பஜார் போராட்டத்தை ஒரு மாதிரி எழுதி விட்டுருவார். அது நம்ம அங்கே அது நல்ல விஷயம். நல்லது செய்யும்போது ஜெயிலுக்கு போகிறதுன்ற தியாகம். அப்படி இந்த திரையுலக என்னுடைய KR தான் திரையுலக அத்தனை பேரை ஒன்று சேர்த்து இந்த 7ஆம் பிரச்சனை பர்மா பஜார் என்னை அரெஸ்ட் பண்ண 50 போலீஸை போட்டார் கமிஷனர். அப்போது KR இண்டஸ்ட்ரியில் எல்லாரையும் சேர்த்து சேம்பரில் ஒரு மீட்டிங்கை போட்டு ராஜனை கைது செய்யக்கூடாது, திருட்டு விசிறியை தயாரிப்பவர் எதிர்ப்பவர்களை விற்பவர்களை எதிர்த்து பர்மா பஜாரில் போராடினார். அவரை அனுப்பி வைத்தது கமலஹாசன். ஆக கமலஹாசன் தான் A1. ராஜனை கைது செய்யக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு அரங்கம் நிறைந்த கூட்டத்தை நடத்தியவர் என்னுடைய KR. மறக்கவே முடியாது. அன்னைக்கு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், பெரிய ப்ரொடியூசர், பெரிய டைரக்டர். உதயகுமார் அதே மாதிரி. இப்போ எங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துட்டு இளைஞர்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரையும் வாழ்த்துகிறேன். தம்பி ஆதி ஒரு துணிச்சலான இயக்குனர். சிலந்தின்னு ஒரு படம் பண்ணார். சிம்பிள், வெரி சிம்பிள், செலவு கம்மி, ஆனால் சூப்பர் ஹிட் படம். எதிர்பாராத பெரிய வெற்றி. அவ்வளோ விஷயம் அதில் இருந்தது, சஸ்பென்ஸ். அப்போ தான் பார்த்தேன், என்னடா நிருபராக இருந்துக்கிட்டே அவன் என்ன பண்ணியிருக்கான், எல்லா படங்களையும் பார்க்குற வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதை நல்ல படங்கள் எப்படி வெற்றி பெற்றது, ஏன் இந்த படங்கள் தோல்வி அடைந்தது என்பதை ஆராய்ந்து நல்ல விஷயமா, வெற்றி விஷயமா குறைந்த செலவில் பண்ணி கொடுத்தான். இப்போ இந்த படத்தை கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு. சாங் சொல்ல வேண்டியதில்லை, இளையராஜா. அதுக்கு நாம் ஒன்றும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை. அது உலகமே பாராட்டிய ஒரு மாபெரும் இசை ஞானி. அவர் இந்த படத்துக்கு இசையமைக்க ஒத்துக்கிட்டாருன்னா அது எப்படிப்பட்ட கதையாக இருந்தால் ஒத்துக்கிட்டு இருப்பார். கதையில் அவ்வளோ வலு இருந்ததால் தான் இளையராஜா ஏற்றுக்கொண்டார். அதுவே வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அதில் பள்ளி மாணவ பருவத்து இளம் சிட்டுக்கள் காதல், அப்புறம் ஒரு இளைஞர்கள் காதல், 2 விதமான காதல். அது அழகாக நடந்த விஷயம்னு சொல்கிறாரு. 70% நடந்தது. கற்பனை கலந்து தான் பண்ணுவாங்க. சுவாரஸ்யமாக இருக்கணும்னா கற்பனை கலக்கணும். அது கற்பனையில் சிறந்தவர் என்னுடைய ஆதி. ஆக நகைச்சுவைக்கென்று பல நடிகர்களை போட்டிருக்கார். எல்லாரையும் நிறைவாக போட்டிருக்கார். ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதிலும் அனுபவமிக்க KR, தேனப்பன், உதயகுமார், பேரரசு போன்ற அத்தனை பேருமே உளம் நிறைந்து
எங்கள் ஆழ்மனதிலிருந்து வாழ்த்து வந்திருக்கிறோம். ஆக இந்த படம் என்ன மரியாதை கட்ட டைட்டில், நீ நினைவெல்லாம் நீயடா டேய், என் நினைவெல்லாம் நீயடா. அவ்வளோ லவ், அவ்வளோ நெருங்கிய லவ், ஆத்மார்த்தமான லவ். அந்த காதல் நிறைந்தவங்கள தான் வாடா போடான்னு இந்த காலத்தில் புருஷன் பொண்டாட்டியே வாடா போடான்னுங்கிறாங்க. பொண்டாட்டி தாராளமாக டேய் வாடான்றாங்க. அவ்வளோ பழகிட்டாங்க போட்டு. அப்பாவே வாட, அதான் மரியாதை கெட்ட காலம். சரி, நல்லா இருக்கட்டும். இது இந்த காதலுடைய அழுத்தத்தை, நெருக்கத்தை காட்டுகிற ஒரு டைட்டில், நினைவெல்லாம் நீயடா. இது மக்களின் மனதில் நினைந்து நிற்க வேண்டும், நிச்சயம் இருக்கும். ஒரு அருமையாக ரொம்ப நாளத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது, இந்த லவ்வர்ஸ் 2 பசங்க பள்ளி பருவத்து பிள்ளைங்க பேசிட்டு போனாங்களே, நல்லாவும் பேசுகிறாங்க, நல்லா பேசுனாங்க. அலைகள் ஓய்வதில்ல, கார்த்திக்கும் ராதாவும் பார்த்த மாதிரி இந்த பிள்ளைகளை, இந்த படம் வெற்றி பெற்றால் அந்த பிள்ளைகளும் கூடவே வெற்றி பெறுவாங்க. அப்படி வெற்றி பெறுகிற போது உங்களை வளர்த்து விட்ட ஆதியை மறந்துடாதீங்க. தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு எடுத்த தயாரிப்பாளர் மறந்துடாதீங்க. ஏன்னா நன்றி என்பது பல ஹீரோக்கள்கிட்ட இல்லை. தன்னை வளர்த்து விட்ட இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் கவனிக்காமலே இருக்கிற ஒரு நன்றி கட்ட சினிமா. அதாவது நன்றி கட்ட ஹீரோக்கள். நான் யாருன்னு சொல்ல, நன்றி உள்ளவங்களை பாராட்டுறேன், நன்றி இல்லாதவங்களை வருத்தப்படுறேன். இதே நேரத்தில் இது ராயல் பாபு அண்ட் ஆதியுடைய மேதை என்றால ஒரு ஒரு கட்டசி சினிமா உலகம் சார்ந்ததால் நடிகர் விஜய் இதுவரை ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்து அதிக சம்பளம் வாங்குகிற அந்த நடிகர் புதிதாக ஒரு தலைவராகி இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் துவங்கி இருக்கிறார். தமிழ் திரை உலகம் சார்பில் அவரை எல்லா சார்பிலும் வாழ்த்துகிறேன். வெற்றி பெற வேண்டும், இல்லை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்தால் அதற்கென்ன சில வழிகள் இருக்கிறது. கட்சி ஆரம்பிச்சிட்டவங்கெல்லாம் காணாமல் போன்று பார்க்குறோம். ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்றால், புரட்சி தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் அடிச்சுவடை கூட தொடுவதற்கு இன்றைக்கு யாரும் இல்லை. அவர் எப்படி இருந்தார்? காங்கிரஸில் இருந்தார் முதல்ல, பிறகு திமுக வந்தார். திமுகவில் உழைத்தார், மக்களை சந்தித்தார், இறங்கி கிராமம்லாம் போனார், மக்களோடு மக்களாக வாழ்ந்தார். அண்ணா சொன்னார், ஒரு கனி என் மடியிலே விழுந்தது, அதை என் இதயத்திலே வைத்து கொண்டேதான், அதுதான் இதய கனி எம்ஜிஆர் என்றார். ஆக அந்த அளவுக்கு எம்ஜிஆர் தன்னுடைய வருவாயை, வாழ்வை ஏழை மக்களுக்காக அர்ப்பணித்தார். காரணம், அவர் சிறு வயதிலே சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டார். அந்த கஷ்டம் ஏழைகள் படக்கூடாது என்று அவர் பாடுபட்டார். நான் தம்பி விஜய்க்கு சொல்லுவேன், நீங்கள் வெற்றி பெற வேண்டும். ஆனால் எம்ஜிஆர் செய்ததிலே ஒரு 15% அல்ல 20% தொண்டு செய்யுங்கள், இறங்கி வாருங்கள், மக்களோடு பழகுங்கள். மேடையில் இருந்து கொண்டு புஷி ஆனந்தை அறிக்கை விட சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. இறங்கி வர நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ஆரம்பிச்சிட்டார். அதனால் நம்பில் ஒருவர். அதுக்கு முன்னால் ஒரு கட்டிய கோட்டையாக திமுக இருக்கு. இன்னைக்கு தாய்மார்களுக்கெல்லாம் ஏராளமாக நல உதவிகள் பண்ணிட்டு இருக்கார், நல்ல காரியம் பண்ணியிருக்கார். தொழில் அதிபர்களை ஈர்ப்பதற்காக முதலீட்டை இருக்க பிரான்ஸில் இருக்கார். இப்போ கோவாவில் இது துபாய் போனார். அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கார். அதிமுகன்னு ஒரு கட்சியும் சிறப்பாக நடத்தினார்கள். யாரையும் குறை சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா என்று வளர துடிக்கிறது. அருமை சகோதரர் திருமாவளவன் ஒரு நல்ல தலைவர், வைகோ, சீமான், கம்யூனிஸ்டுகள் அற்புதமான கட்சிகள், காங்கிரஸ், இவ்வளோ கட்சிகள் இருக்கு. நீண்ட நெடுங்கால வரலாறு படுத்த கட்சி. இதுக்கிடையில் விஜய் ஆரம்பிச்சிருக்கீங்க, தப்பில்லை. இனிமேல் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளப் போகிறீர்கள், என்ன கொள்கை வகுக்கப் போகிறீர்கள், மக்களிடத்து அதை எப்படி சேர்க்கப் போகிறீர்கள் என்பதை வைத்து
மக்களின் ஆதரவை பெருகினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எல்லாம் உங்கள் கையில் தான் இனிமேல் இருக்குது. யாரையும் நம்பி விட்டுறாதீங்க, நேரடியாக வாங்க. தலைவர் காமராஜ், அம்பேத்கர், பெரியாரை படியுங்கள் என்று ஒரு அறிக்கை சொன்னீர்கள். நான் இன்னொன்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன், பேரறிஞர் அண்ணாவை படியுங்கள், டாக்டர் கலைஞரை படியுங்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை படியுங்கள். இதையும் சேர்த்து படியுங்க. மிகச்சிறந்த தலைவராக வரலாம். எல்லோர் சார்பிலும் நம்ம யாரும் கான்ட்ரவர்சியாக பேசலை. வந்துட்டார், நம்மில் சினிமா உலகை சார்ந்தவர், அவர் நல்ல சக்ஸஸ் ஆகணும். ஆனால் நல்ல அறிவாளித்தனமாக என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தடவை திருநெல்வேலி போய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக கொடுத்துருக்காரு. குட், நல்ல விஷயம். இப்போ ஒரு நல்ல குழு போட்டு சில குழுக்களை அமைச்சிக்கிட்டு இருக்கார், நல்ல விஷயம். மாணவர்களை 10th படித்த மாணவர்கள் +2 மாணவர்களாக தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா ஓட்டு அவங்களுக்கு தான் அடுத்து வருது, அது ஒரு நல்ல விஷயம். இப்படி சில திட்டங்கள் நல்லா தான் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். இனிமேலும் அது சிறப்பாக இருந்து மக்களோடு வாருங்கள், மக்களுக்காக வாழுங்கள். இன்னொன்று நான் வாழ்த்துறேன், 200 கோடியே இன்னும் சம்பளம் சொல்கிறாங்க. இனி நான் படம் நடிக்க மாட்டேன், 2 படத்தோடு முடிச்சேன் என்றார். அப்போ 200 கோடியே திறந்துடுறார். அப்போ மக்களுக்காக இறங்கிட்டாருன்னு அர்த்தம். இன்னொரு தலைவர் இருக்கிறார் திமுகவில், உதயநிதி ஸ்டாலின். இன்றை மக்களோடு மக்களாக அந்த தம்பி போயிட்டு இருக்கார். ஆக அவருக்கு எப்படி போட்டி தரப்போகிறோம் என்பதெல்லாம் நினைத்து நல்ல மாதிரியா மக்களோடு பழகுங்கள், மக்களுக்காக வாழுங்கள். மதம் இதெல்லாம் வேணாம், நமக்கு எல்லா மக்களும் நம் மக்கள் என்று எம்ஜிஆரை வழியாக சிலவற்றை தேர்ந்து செய்தாலே ஒரு வெற்றிக்கு உண்டு. இன்னும் நல்ல விஷயம், 24ல் போட்டி கிடையாதுன்ட்டார், 26ல். அப்போ பயிற்சி, உங்கள் தொண்டர்களுக்கு கம்யூனிஸ்டுக்காரங்க மாதிரி பயிற்சி கொடுங்க. கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஒரு பெரிய பயிற்சி வேணும் சார். அரசியலுக்கு வந்துட்டால் அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக நடத்தி வெற்றி காண்பது உங்களிடம்தான் இருக்கிறது, மக்களிடம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த மேடையிலே வாழ்த்ததற்கு நான் பயன்படுத்தி கொண்டதற்காக ராயல் பாபுவும் என்னுடைய ஆதியும் நன்றி தெரிவித்து, வாழ்த்த வந்திருக்கிற பெரியோர்களே நீங்கள் வாழ்க, வாழ்த்த அமர்ந்திருக்கிற நல்லோரே நீங்களும் வாழ்க, எல்லோரும் நீடூழி வாழ்க, வளம் பெற்று வாழ்க, நலம் பெற்று வாழ்க, பொருள் பெற்று வாழ்க, நல்ல புகழ் பெற்று வாழ்க. நன்றி, வணக்கம். இந்த படம் நினைவெல்லாம் நீடா மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆதிக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய வாழ்க்கை தர வேண்டும். நடித்த கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரையும் வாழ வைக்க வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. முழு நேர நடிகர் தேனப்பன் அவர்களுக்கும், முழுமையான நடிகர் ஆர் உதயகுமார் அவர்களுக்கும், முக்கியமான நடிகர் கே ராஜன் அவர்களுக்கும், பரபரப்பான ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கும் சினேகன் அவர்களுக்கும், இங்கே இயக்குனர் இல்லை, எல்லாம் நடிகர் ஆகிட்டாங்க. கேஆர் சார் மட்டும் கொஞ்சம் அவர் இருக்க அளவுக்கு அவர் ஹீரோ நடிச்சிருந்தா இன்றைக்கி உருவாக்குனார். ஏன் படத்தை நான் தான் நடிச்சுக்கணும், வேற கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அடுத்தவங்க வாய்ப்பு கொடுத்தா தான் நடிகர், நம்மளும் நடிச்சுக்கிறது அது நம்ம அது ஆசைக்கு நடிச்சுக்கிறோம், அவ்வளோதான். அதனால் நடிகர்லாம் அமைஞ்சிருக்காங்க. பிரஜன் நீங்களாம் அவங்கள்ட்ட கற்றுக்கணும். உதயகுமார் சார்லாம் உங்கள் ஆசன் அவர். அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் கேஆர் அவர்கள், ஆமாம், ரொம்ப மென்மையானவர், ரொம்ப வன்மையானவர். ஆமாம், தயாரிப்பு சங்கத்தில் தலைவராக இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் நடிகர் சங்க தலைவராக வந்து ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அப்போது ஒரு படத்துக்கு நான் இணை இயக்குனர். அந்த படத்துக்கு பெரிய பெரிய பிரச்சனை வந்துச்சு. படமே முடியாத சூழ்நிலை. படம் அவ்வளோதான் முடிஞ்சு நினச்சோம். அப்போ நானும் இந்த ப்ரொடியூசரும் போய் தான் கேஆர் சாரை பார்த்தோம். அந்த பஞ்சாயத்து அவர் தான் கையில் எடுத்தார். அதை அப்படியே கொண்டு கேப்டன் அவர்கிட்ட கூடி சேர்த்தோம். அன்றைக்கி கேப்டன் அவர்களும் கேஆர் அவர்களும் அந்த படத்தை பஞ்சாயத்து உள்ளே வரலைன்னா படம் ரிலீஸ் ஆயிருக்காது.
ஏன்னா ஒரு பொறுப்பில் உள்ளவங்க ஒரு ஒரு படத்துக்கு பண்ணுற ஹெல்ப் தான் அது. அந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கேர் சார். ராஜன் சார் பேசினார், குழம்பிருச்சு நம்மளுக்கு. எனக்கு மட்டும் இல்லை, மீடியாக்கெல்லாம் பெரிய குழப்பமாக போயிருக்கோம், என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு. விக்ரம் சார் படம் ஒன்று வானத்தை போல், அதில் எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்க. ஹீரோ ரொம்ப தங்கம், ஹீரோயின் அதை விட தங்கம், தம்பிங்க முத்து, சின்ன தம்பி வைரம், எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்க. ஒருத்தன் கூட கெட்டவனாக இருக்காது, கெட்டவனாக இருக்க மாட்டான். அது மாதிரி தமிழ்நாடு எல்லா தலைவரும் சொல்கிறாரு, எல்லோரும் நல்லவங்களாம், நம்ம நம்பணும். நீங்கள் சொன்னீங்க, சினிமா சார்பிலேருந்து விஜய் சார் போகிறாரு, வாழ்த்துங்க, அவருக்காக ட்வீட் பண்ணீங்க, எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் வாங்கினீங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ ஒரு லிஸ்ட்டு போட்டிங்க பாருங்கள். ஆமாம், நீங்களாட இழுத்து விட்டா அப்புறம் நான் எங்கே இல்லை நீங்கள் எல்லாரையும் சொன்னீங்க, எங்களை சொல்லலை. அப்போ நாங்கள் யார் இப்போ? அவர் நல்லவரான், இவர் நல்லவரான், இவர் வந்து தானே தலைவனா, இவர் தங்க தலைவனா? அதனால் சொன்னால் எங்களை குழப்பாமல், பத்திரிகைகளை குழப்பாமல் சொன்னால் தான் கண்டென்ட். இப்போ என்ன எழுதுவாங்க, யாரை பற்றி எழுதுவாங்க அவங்க? நான் தான் இப்போ தெளிவாக பேசிக்கிருக்கேன். அதனால் இங்கே ஏகப்பட்ட தலைவர்கள் சரியான தலைவர்கள் இல்லை. நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், விஜய் சார் சரியான தலைவராக வர வேண்டும், எதிராக இருப்போம். அப்புறம் நான் சொல்லணும்ல, இவர் சொல்லுவாரா சினிமாவில் நன்றியே இல்லையும் போகிறான், நன்றியோட பேசுனா 2 ரூபா பண்ணியிருக்க சொல்லணும்ல, கிண்டல் பண்ணக்கூடாதுல. நான் என்றைக்கும் விஜயோட விசுவாசி, பெரிய தலைவராக வரணும். ஓகே, ராஜன் சாருக்கு ஒரு ஆப்பு. ஓகே, அடுத்த படத்தில் யார் என்ன பாட்டுலாம் தெரியாது எனக்கு. ஒரு பாட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன், இது சினேகன் எழுதியிருப்பாருன்ட்டு. என்ன உண்மையில முரட்டுத்தனம் ஆசை வச்சேன், அதானே வச்சேன், முரட்டு ஆசை. நீங்கள் தானே தெரியும் இந்த மாதிரி பாட்டெலாம் யார் போட, முரட்டு ஆசை. அதில் சரணத்தில் கட்டிலுக்கு நம்ம 4 காலம் தான் பார்த்துருப்போம், கட்டிலில் 8 காலம், கீழே எனக்கு 4 கால் ஓகே, இன்னும் 4 கால் எங்கே இருக்குது? மனுஷன் கணக்கு போகிறவருங்க சினேகன். எல்லோரும் கட்டிலுக்கு 4 கால்னா இவர் கட்டிலுக்கு 8 காலம், கீழே 4 கால், மேலே 4 கால். அது எந்த கால்னு எல்லாரும் தெரியும். ஆமாம், அவர் வந்து கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, ஓடி போய் கட்டிக்கலாமான்னு அப்போயே எழுதி அப்போயே சர்ச்சைக்குள்ளானவர். அதனால் இந்த கட்டில் விஷயம்னா பெரிய விஷயமே இல்லை. அதானே சினேகன் வந்து தன் முத்திரையை பதிப்பார். இது சினேகன் சாங் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அதான் சினேகன். அவர் என்னைய நான் வந்து எல்லா படத்துக்கும் பாட்டு எழுதினேன், அதுக்கு பிள்ளை சொல்லி போட்டது அவர் தான். திருப்பாச்சிக்கு அவர் தான் பாட்டு எழுத கூப்பிட்டேன். டம்மியாக 4 லைன் கொடுத்து இது மாதிரினேன், இது மாதிரி வேணா இதே இருக்கட்டும், நீ பாடலாசிரியர்னு அவரே பாடம் எழுத வச்சார். அதனால் இன்றைக்கி பாடலாசிரியர்னா சினேகன் சார் காரணம். நினைவெல்லாம் நீயடா, அது ட்ரெய்லர் பார்க்கும்போது, சாங்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி இழுத்துச்சு. பன்னீர் புஷ்மல் ஞாபகம் வச்சு எனக்கு. அது ராஜன் சார் அவர்களுக்கு வந்து அலைகள் இதில் ஞாபகத்துக்கு வந்துருச்சு, 1000 தாமரை முட்டுக்களே, அந்த அதுவும் ஞாபகத்துக்கும். 1000 தாமரை 1000 தாமரை 1000 தாமரை முட்டுக்களே. தாமரைனால ஹிட்டு தானே. நல்லா அலைகள் வந்து அந்த 1000 தாமரை முட்டுக்களே மிகப்பெரிய ஹிட் சாங்கு. அதனால் ராஜன் சார் வந்து அந்த 1000 தாமரை முட்டுக்கள் வந்து ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அது எப்போவுமே மலரும், அது வாடாது, அது நீங்கள் ஓடிடுவீங்க. தாமரைக்கு வாட்டமே இல்லை எப்பவுமே. அதனால் எனக்கு அப்போ அப்புறம் பன்னீர் புஷ்பங்கள், மெல்ல பேசுங்கள், நிறைய படங்கள் வந்து அப்படியே வந்து போச்சு. இதே திருடாதே, நிறைய படங்கள் வந்து போச்சு. இந்த படம் வந்து அப்படியே நம்மளை அப்படியே 10th படிக்கும்போது, +2 படிக்கும்போது அந்த ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது மாதிரி சாங்ஸ், இளையராஜா, இசைஞானி இளையராஜாவோட 1417வது படம்
இந்த சாதனை யாருமே முன்னெடுக்க முடியாது இனிமேல். இளையராஜா மட்டும்தான். சிலர்லாம் எண்ணிக்கையில் போகும், இது எண்ணிக்கையில் ஒவ்வொன்றும் நம்பிக்கை, ஒவ்வொன்றுமே பொக்கிஷம். இல்லை அந்த பள்ளி பருவத்து பாடலாம் பார்க்கும்போது இன்னும் அப்படி இசைஞானியோட திறமை இன்னும் அப்படியே இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன வேதனையான விஷயம் என்னென்னா, நம்ம கொஞ்சம் சோகமாக இருக்கும்போது, துக்கமாக இருக்கும்போது இளையராஜா சாங் கேட்டால் தான் அது மனதுக்கு ஒத்தடம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த சோகம் கொஞ்சம் குறையும். சிலர்லாம் துரோகம் பண்ணிட்டு அப்படி பண்ணும்போது அது படிக்காத படத்தில் பாட்டு வருமே, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி, அது கேட்டாலே கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆமாம், நிறைய சாங்ஸ் இளையராஜா சாங்ஸ். அப்போ நமக்கு துக்கம் வரும்போதும் வேதனை வரும்போதும் இளையராஜா சாங் கேட்டால் அது போயிடும். ஆனால் சமீபத்தில் இளையராஜாவுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய துயரம், அவரோட மகளை இழந்தது. ஒரு மனிதனுக்கு என்னென்ன இழப்பு வரலாம், சொத்தை இழக்கலாம், தாய் தந்தையை இழக்கலாம், மற்ற சொந்தங்களை இழக்கலாம். பெத்த பிள்ளையை இழக்கிற மாதிரி ஒரு துயரம் ஒரு மனுஷனுக்கு எதுவுமே இல்லை. அது எந்த மனுஷன் வந்துடக்கூடாது. ஒரே பொண்ணு பவதாரிணி, அந்த இழப்பு பார்க்கும்போது இளையராஜா வீட்டு தான் போனோம், இளையராஜா சாரை பார்த்தோம். வந்ததுக்கப்புறமும் நமக்குள்ள ஒரு பெரிய என்னென்னா, நமக்கு துக்கமாக இருக்கும்போது அவர் சாங் கேட்டு நம்ம ஆறுதல் தேடிக்கிட்டோமே. இப்போ இன்றைக்கி அவருக்கு பெரிய துக்கம். அவருக்கு ஆறு சொல்கிறார், ஆண்டவன் சொல்லணும். ஆண்டவன் தான் ஆறுதல். ஏன்னா அவர் ஆன்மீகவாதி, கடவுளை நம்புகிறவர். அவர் தான் அவருக்கு ஆறுதல் சொல்லணும், அவருக்கு தான் தைரியத்தை கொடுக்கணும். இந்த மேடை மூலமா ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். ஆதிராஜன் இது முன்னாடி சிலந்தி படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு, நல்ல பேர் அதில் அவருக்கு. இப்போ அது காதல் கதையை தொட்டிருக்காரு. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அதான் பள்ளி பருவத்தில் யுவலட்சுமியா, ஆமாம் யுவலட்சுமி, அந்த ஃபேஸு கலையான ஃபேஸ். ஆரம்பத்தில் சுபலட்சுமின்னு ஊற்றுனாங்க, சுபலட்சுமி. நிறைய பேருக்கு அவங்க மறக்க முடியாது. லவ் டுடே பார்த்து இன்னமும் அந்த முகம் அப்படியே ஒரு கலையான ஒரு ஹோம்லியான ஒரு லுக்கு. அப்புறம் கார்த்திக் சார் நடித்த படம் அகத்தியன் இயக்கத்தில் என்ன படம் சார், கோகுலத்து சீதை. அதெல்லாம் நாலேஜ் கூட பார்த்தேன் அப்போவே. அதில் ஒவ்வொரு ஃப்ரேமில் அந்த சுபலட்சுமி அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த சுபலட்சுமி அந்த ஹோம்லி லுக்கு யுவலட்சுமிக்கு இருக்குது. ஆமாம், லட்சுமி கராட்சமாங்கள அவங்களுக்கு. அப்புறம் அதில் கதாநாயகி நடித்தவங்க அவங்க சினாமிகா, நம்ம பிரஜன் அவர் ஆக்டிங்கில் பின்னிடுவார். இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சு நல்ல ஒரு ஹீரோ மனம் வரணும். வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருமே காதலை கடந்து வந்திருப்போம். 10th படிக்கும் போதும் சரி, இல்லை +2 எங்கேயாவது ஒரு காதல் வரும். அதுக்கப்புறம் காதலில் தோல்வி அடைஞ்சவன் பாக்கியசாலி, வெற்றி அடைஞ்சவன் முடிச்சு காலம் பூரா வாழ்க்கை பூரா போச்சு அவனுக்கு. ஏன் பாக்கியசாலின்னா, ஒரு பொண்ணை காதலிச்சு அதில் தோல்வி அடைஞ்சிட்டு நம்ம வேறு யாரோ கல்யாணம் பண்ணால் கூட இந்த காதல் நினைக்கும் போது பசுமையாக நினைவுலாம் வரும். அந்த பொண்ணை காதலிச்சது, அந்த பொண்ணை கோயிலில் பார்த்தது, ஸ்கூலில் பார்த்தது ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா 2 வருஷம் நினச்சாலே கஷ்டப்பாரு, நடா அப்படின்ட்டு நினைக்கிறது ஒன்றுமே இருக்கா, லைஃப்பில் பூஜ்ஜியம் ஆயிரும். அதனால் காதலில் வெற்றி அடைஞ்சவன் லைஃப்பில் தோற்று போயிட்டான். காதலில் தோல்வி அடைஞ்சவன் லைஃப் இல்லாமல் பசுமையான நினைவுகளை அப்படியே தாங்கி நிற்பான், ஜெயிச்சிட்டான். இன்னொன்று நான் முக்கியம் சொல்லிட்டு நான் விட விட்டுறேன். எப்படின்னா, இப்போ நம்ம 10th +2 லவ் பண்ணியிருப்போம் ஒரு பொண்ணை, அது கல்யாணம் எங்கேயோ போயிருக்கும், நம்ம யாரோ கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாருக்கும் இந்த ஃபஸ்ட் லவ், முதல் லவ் மறக்கவே முடியாது. ஏதாவது ஒரு காதல் அப்படி சொன்னாலே நமக்கு அந்த 10th படிக்கும்போதோ +2 படிக்கும்போது அந்த பொண்ணு, இப்போ அந்த பொண்ணோட முகம், லவ்வரோட முகம் அது வரும். இந்த படம் பார்க்கும்போதும் அந்த பள்ளி பருவத்தில் காட்டும்போதே நமக்கு போயிடுச்சு, எனக்கு போயிடுச்சு, உதயகுமார் சார் போயிடுச்சு, ராஜன் சார் போயிடுச்சு, எல்லாருக்கும் ஃபஸ்ட் லவ் போயிடுச்சு.
ஆமாம் நீங்கள் தான் அப்படியே பார்த்தீங்க இல்லையா அப்படிங்க நான் ஃபீல் பார்க்குறேன் இவருக்கு அப்படியே மூஞ்சி பார்க்குறேன் ஆகா தலைவருக்கும் கிளாஸ் போது போல இருக்குது அப்படின்ட்டு. ராஜன் சார்லாம் வேறு மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. எங்களுக்கெல்லாம் 25 வருஷம் போகுது, அவருக்கு 50 வருஷம் முன்னாடி போயிடுச்சு. இவ்வளோ வித்தியாசம், காலங்களும் வித்தியாசம். எல்லாருமே சாங்க போது அவங்க பேக் ஃப்ளாஷ்பேக் போயிட்டுருக்கு. அதே மாதிரி 40 வருஷம் 10 வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம், அதே முகம் ஸ்கூலில் பார்த்து அந்த பொண்ணு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் 20 வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம், அதே ஞாபகம் வரும். 40 வயசுலேயும் நம்ம 20 வயசில் லவ் பண்ண நினச்சி பார்ப்போம், அந்த பாவாடை தாவணி, அந்த ரெட்டச்சடை, இதெல்லாம் உங்களுக்கு சேலையாக இருக்கலாம், எனக்கு பாவாடை தாவணி என்ன இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இதை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கணும். 60 வயசுலேயும் முதல் லவ் அப்படிங்கும்போது அந்த ஸ்கூல் படித்த அந்த லவரோட முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரே ஒரு விஷயம், ஆண்கள்லாம் உஷாராகிக்குங்க. காதலுக்கு அப்புறம் ஒரு 30 வருஷமோ 40 வருஷமும் கழித்து நம்ம ஊருக்கு போவோம். அப்போ சொல்லுவாங்க, உன் லவ்வர் உன் ஆள் வந்துருக்குடா அப்படிம்பாங்க. போய் பார்த்துடாதீங்க, முடிஞ்சு கதை. ஏன்னா நம்ம பார்க்கும்போது அப்படியே ஸ்லிம்மாக சிம்ரன் மாதிரி அப்படியே ஹோம்லியாக சொன்ன மாதிரி சுபலட்சுமி முகம் இருக்கும், சிம்ரன் இடை இருக்கும், பாவடையெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக தேவதமாக இருந்திருக்கும். நம்ம 20 நிமிஷம் பார்த்தோம்னா அந்த இடை இருக்காது. நான் சொல்ல என்ன முகம் நினைச்சாலும் அந்த முகம். நான் 10th படிக்கும்போது அந்த அந்த முகத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம், ஒத்து வராது. அவ்வளோதான். என்னடா பையன் என்னடா என் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் வாங்கி அவன் கையால். இதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தோம்னா இப்போ அடுத்த யாரோ முதல் காலில் பேசும்போது அந்த தேவதை வந்தால அவன் வரமாட்டான். கடைசியாக பார்த்தோம் பாருங்க, இதுதான் வந்து நிற்கும். மனுஷன்லாம் முடிஞ்சு பசுமையாக நினைவும் வராது, அந்த முகமும் வராது, எதுவும் வராது. அதனால எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், உதயகுமார் சார் உட்பட, ராஜன் சார் உட்பட, சினேகன் உட்பட. சினேகன் அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் எப்போ பார்த்தா ஓகேன்னு வருவார். ஏன்னா இந்த கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணுறவங்களுக்கு வயசுலாம் ஒரு பிரச்சனை இல்லை என்ன. அதனால் அவர் சினேகன் சார்லாம் இந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. நான் என்ன மாதிரி உதயகுமார் சார் அவளை சொல்கிறேன். அதனால நம்ம லவ் பண்ணோமா, ஃபஸ்ட் லவ்வா, அதை எந்த வயசுலையும் நினச்சி பார்த்தோமா, அந்த முகத்தை நினச்சி பார்த்தோமா, அப்படியே வாழ்க்கையை கிடச்சிடணும். சாக கிடக்கும்போது லவ்னா அந்த முகம் வரணும், தேவை வரணும், நினச்சி செத்து போயிடணும். இடையில போய் 20 வருஷம் கழிச்சு ஒரு லவ்வரை பார்த்தோம்னா லைஃப் காலி. அதனால் பசுமையான நினைவுகளோடு வாழ்வோம், பசுமையான நினைவுகளோடு இருப்போம். முதல் லவ் நினைப்போம், முதல் காதல் நினச்சிட்டே இருப்போம். ஓகா வீட்டில் ஓர பெஸ்டணும் சார், இப்போ தான் வீட்டுங்க வருது. சரி சாரி. ஸோ ஓகே, இது இப்போ ஏதாவது இப்போ லவ் படத்தை காட்டி மெய் மறக்க வச்சு இதெல்லாம் பேச வச்சுருங்க. இவர் சந்திக்க போகிறேன். நன்றி வணக்கம். இந்த படம் நினைவெல்லாம் நீயடா மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். ஆதிராஜன் வெற்றிகரமான இயக்குனராக உருவாக வேண்டும். பிரஜன் எல்லாரும் இங்கே நடித்த நடிகர் எல்லாருமே வெற்றி படத்தில் நடித்து மிகப்பெரிய புகழை அடைய வேண்டும். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு எவர் கிரீன் சூப்பர் ஸ்டார் இசைஞானி இளையராஜா சார் அவர்களுடைய இசையில் வெளிவந்த நினைவெல்லாம் நீயடா படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இந்த படம் எத்தனை பேரோட நினைவில் இருக்கும்னு தெரியாது, ஆனால் லைஃப் லாங் என்னுடைய நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த படம் பண்ணும்போது கரெக்டாக என்னோடய ப்ரெக்னென்சி டைம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். முக்கியமாக சொல்லணுன்னா டெலிவரிக்கு 3 நாள் முன்னாடி கூட டே அண்ட் நைட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டைரக்டர் சார் வந்து அங்கே சவுண்டாக மைக்கில் வந்து ஆக்ஷன்னு சொல்லும்போது என் பையன் வயிற்றில் கிக் பண்ணுவான். எனக்கு அந்த நினைவு வந்து மறக்கவே முடியாது. தேங்க்யூ. பத்திரிகையாளர் நடிகர் தேவராஜ் சார் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் பண்ணாங்க. அவங்க அன்னைக்கு என்னை பார்த்துட்டு சொன்னாங்க,
எத்தனையோ நடிகைகள் வந்து பிரெக்னன்சி டைமில் நடிச்சிருக்காங்க. ஆனால் 10 மாதம் முடிஞ்சு 3 நாள் டெலிவரி வச்சுட்டு நடித்த ஒரே நடிகை நீங்கள் தான். கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு வெற்றி உண்டுன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தேவராஜ் சார் அவர்களே. இந்த படத்தில் எனக்கு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுத்த ஆதிராஜன் சார், முக்கியமாக ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவங்களுடைய படம், அவங்களுடைய கதை வந்து ஒரு கருதான். ஒவ்வொரு படமும் நல்லபடியாக வெளிவந்து வெற்றி அடைகிற வரைக்கும் அவங்களுக்கும் பேறு காலம்தான். எல்லா அவஸ்தைகளும் ஒரு பெண்களுக்கு இருக்கிற அத்தனை அவஸ்தைகளும் அவங்களுக்கும் உண்டு. அந்த வகையில் ஆதிராஜன் சார் போட்ட இந்த எஃபர்ட்ஸ் சார், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தையா, நல்ல வெற்றியை தரக்கூடிய குழந்தையா இந்த படம் இருக்கும்னு நான் மனதார வாழ்த்துறேன் சார். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், சினிமோட்டோகிராஃபர், சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து மேன்மேலும் அனைவரும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோ சாரை பற்றி சொல்லணும். அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரோட மனசில் இடம் பிடிச்சவர். இப்போ ஹீரோவாக நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் வெற்றி படமாகும். அவர் சினிமா துறையில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக இருப்பாருங்கிறதுல டவுட்டே இல்லை. நன்றி பிரஜின் சார் அவர்களே. 2 கதாநாயகிகள் நடிச்சிருக்காங்க. 2 பேர் கூடமே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. 2 பேருமே ரொம்ப ஸ்வீட் பர்சன்ஸ். அவங்களுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வேற என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் நன்றி. இந்த இனிய மாலை பொழுதில் வந்து லேட் ஆனாலும் வெயிட் பண்ணி எங்களை வெற்றியாளராக ஆக்கக்கூடிய சினிமா, பத்திரிகை, ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.